சிவாய. ஓம் கருப்பா போற்றி. ஓம் கருப்பா போற்றி. ஓம் வேட்ட கருப்பா போற்றி. ஓம் வேங்க கருப்பா போற்றி. ஓம் சாட்ட கருப்பா போற்றி. ஓம் சாராய கருப்பா போற்றி. ஓம் சுருட்டு கருப்பா போற்றி. ஓம் சூரி கருப்பா போற்றி. ஓம் ஆர கருப்பா போற்றி. ஓம் ஆலமர கருப்பா போற்றி. ஓம் ஆலமர கருப்பா போற்றி. ஓம் சங்கிலி கருப்பா போற்றி. ஓம் சங்கிலி கருப்பா போற்றி. ஓம் கருப்பே போற்றி. ஓம் வீர கருப்பா போற்றி. ஓம். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது கருப்பசாமி. கருப்பசாமி என்று ஏன்வதால் அது கருப்பாக இருப்பதால் கருப்பசாமி என்று பெயர். இது காவல் தெய்வம் என்று நாம் சித்தர்களால் நம் முன்னோர்களால் போற்றப்படுகிறது. எல்லா தெய்வங்களுக்கும் காவலாக இருக்கின்றது இந்த கருப்பு. எல்லா மனிதருக்கும் காவலாக இருக்கிறது இந்த வேட்ட கருப்பு, சங்கிலி கருப்பு. இது நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாட்டு முறையில் மிகவும் உயர்ந்தமானது. நம்முடைய முன்னோர்களே கருப்பு தான். தமிழ் முன்னோர்களுடைய தாத்தன் பூட்டன் ஜியாம் பாட்டன் மாதிரி அந்த வழியில் வந்தவர் தான் கருப்பு. அவருடைய சகோதரர்கள் ஐயனார், கருப்பு, முனீஸ்வரன், மொண்டிக்கருப்பு, வீரக்கருப்பு என்று பல வகையில் நாம் குறிப்பிடுகிறோம். எல்லா தெய்வங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது இந்த கருப்பு. வரக்கூடிய தீய சக்திகளை விலக்கி பேய்களையும் பிசாசுகளையும் விரட்டக்கூடிய ஆற்றல் இந்த கருப்புக்கு இருக்கிறது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய கொடுமையான மாந்திரிக பிரச்சனைகளை விளக்கக்கூடிய ஆற்றல் கருப்புக்கு இருக்கிறது. முறுக்கு மேசியும் முட்டை கண்ணும் கருத்த உருவம் கொண்டவரே கருப்பாகும். முன்னோடி கருப்பு என்பார்கள். குட்டி கருப்பு, முன்னோடி கருப்பு, வேட்டை கருப்பு என்று பல வகையால் நம்முடைய இந்த கிராம தேவதை அழைக்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் கிராம தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் வழிபடுவது நன்று. ஒருவருக்கு குலதெய்வ வழிபாடும் கிராம தெய்வ வழிபாடும் இழந்து போனால், மறந்து போனால் அவருடைய வாழ்க்கை சூனியமாகும். அவருடைய மனது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நின்று சுழலும். தீய ஆவிகளும் தீய சக்திகளும் அவர்களை மேற்கொள்ள ஆரம்பித்துவிடும். நம்முடைய முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் கிராம தெய்வ வழிபாடுகளையும் யார் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை சூனியத்தில் தான் நிறைந்திருக்கும். முழுமையான பரிபூர்ணமான அன்பு சந்தோஷம் இருக்காது. பல வகையில் தீய சக்தியிலும் தீய பிரச்சனைகளும் அவர்களை சூழும். அதனால் நம் ஒவ்வொருவரும் இயற்கையின் வழிபாட்டு நம்முடைய முன்னோர்கள்லாம் இயற்கை வழிபாட்டை ஒத்துதான் நம்முடைய தெய்வீக வழிபாட்டை கொண்டிருக்கிறார்கள். இயற்கை வழிபாடும் தெய்வ வழிபாடும் ஒன்றே. இதை நம்முடைய மூதாதையர்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வழிபாடை வைத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் இந்த இயற்கையை வளர்க்கக்கூடியது, இந்த மழையை வர வைக்கக்கூடியது, பல வகையான காரணங்களோடு தான் வகுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை மறக்காமல் நாம் நம்முடைய கிராம வழிபாட்டையும் நம்முடைய கருப்பு வழிபாட்டையும் நாம் செய்ய வேண்டும். எல்லா தெய்வங்களுக்கும் முன்னோடி கருப்பு. அந்த முன்னோடி கருப்பை நாம் முதலில் வணங்கிவிடுத்தான் மற்ற வழிபாடு பண்ணுவார்கள். எல்லா காரியங்களுக்கும் கூட துணையாக வருவது கருப்பு தான். அந்த கருப்பு வழிபாடை முறையான மந்திரங்களோடு முறையான ஆசனோடு நாம் பயின்று அதை நாம் முறையாக பூஜை பண்ண வேண்டும். கருப்புக்கு சாராயமும் சுருட்டும் வைத்து வழிபடுவார்கள். இதுதான் நம்முடைய முன்னோர் வழக்கு. சைவ வழியிலே கருப்பை வழிபடலாம். அசைவம் வைத்துத்தான் வழிபடும் என்ற வாக்கு இல்லை. சைவத்தை ஏற்றுக்கொள்வார்கள். சாராயத்தையும் சுருட்டையும் அவுள் பொறி இவைகளை இனிப்பையோடு வைத்து நாம் வழிபட்டாலே கருப்புக்கு மிகுந்த சந்தோஷமாகும். அதனால் அந்த வழியில் நாம் வழி தவறாமல் நம்முடைய முன்னோர் வகுத்த வழியில் நாம் வழிபாடு செய்வோம். ஓம் காளி. ஓம் நம சிவாய. ஓம் கருப்பா போற்றி. ஓம் கருப்பா. ஓங்கார கருப்பா. ஆம் கருப்பா. ஆங்கார கருப்பா போற்றி.